அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. அல்லேலூயா. இந்த வேளை சற்று நாம் சிந்திக்கும்படியாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் யாராவது வாசிப்போம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சொல்லி பல வருடங்கள் ஆகிவிட்டன. எதற்காக வரப்போகிறார்? அவர் இதிலே பார்க்கிறபோது நல்லவர்கள் தீயவர்கள் என்றவர்களை பிரித்து ஒவ்வொருவருக்கும் வெகுமதி கொடுக்கும்படியாய் வரப்போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் அவதரித்து எங்கும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வலைகளில் அகப்பட்டவர்களை பிசாசின் பிடிகளில் இருந்து விடுவிக்கிறவராகவும் அவர் சுற்றி திரிந்த காலத்தில் தம்முடைய சீர்திருத்தத்தில், அப்பா நான் உங்கள் கூட இருக்கிறேன், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஆனால் நான் இப்படியே இருக்கும்படியாய் நான் இந்த உலகத்துக்கு வரவில்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டார்கள், ஒருவரும் கெட்டு போவது பாவத்தின் சம்பளமாகிய 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எறிகிற கடலிலே பங்கடைவதை நான் விரும்பவில்லை. இந்த ஜனத்தை மீட்கும்படியாய் அதற்காக இரத்தம் சிந்தி நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து என்னை அனுப்பின பிதாவிடத்திற்கு போகிற வேலைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்பொழுது சீஷர்கள் கலங்கி விட்டார்கள், கவலைப்பட்டு விட்டார்கள், தலையை கீழே போட ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்பொழுது தம்முடைய உபதேசத்தை கேட்டு தம்மை பின்பற்றி தம்முடைய வார்த்தைகளையே எதிர்பார்த்து கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து அப்படி சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து உங்களை என்னோடு கூட உட்கார செய்வேன் என்று அப்படி சொன்னார். ஆனால் இங்கே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிற போது அவர் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசித்தோம் அல்லவா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. அவர் வருகிறது எதுக்காக வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல காரியம் செய்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா.
சுகமில்லாத சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, கவலையோடு இருக்கிற கவலையை தீர்க்கிறாரு, தேவைகளோடு ஏக்கங்களோடு பிரச்சனையோடு இருக்கிற ஏக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவருடைய கிரியை எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதித்து அதற்கு ஏற்ற நன்மைகளை, அதுக்கு ஏற்ற காரியங்களை செய்யும்படியாக, நன்மையானவைகளை செய்கிறவர்களுக்கு நன்மையாக பரலோக ராஜ்யத்தில் இடமும், தீமை செய்கிறவர்களுக்கு அவர்கள் நரகத்துக்கு அனுப்பும்படியாகவும் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த சபையில் கர்த்தர் அநேக ஜெபங்களை, ஜெப கூட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதிலிருந்து தெரிகிறது இந்த சபை உங்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். ஒருவர் கூட அவருடைய வருகையில் நீ நரகத்து போன்னு சொல்கிற நிலை வராதபடி, நீ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அநாதி காலம் முதலாய் உங்களுக்காக ஆயக்கமாக்கப்பட்டிருக்கிற என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிங்கள் என்று உங்களை பார்த்து சொல்லும்படியாக அவர் எதிர்பார்த்து இருக்கிறதை இங்கே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார், சமயம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் பாருங்கள், இந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விசேஷித்த ஜெபங்கள் ஏறெடுக்க திட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் கூட மிஸ் ஆகக்கூடாது. கேட்டிங்களா? எல்லோரும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆமாம் நிற்கிறேன், நல்லா நிற்கிறேங்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறவன் ஏற்கனவே வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் அவன் தன்னை தானே சோதித்து அறிய கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தவங்களுக்கு எங்கே தெரிய போகுது? நம்ம செய்த காரியம், நம்ம பேசின காரியம், நம்ம சிந்தித்த காரியம், செயல்பட்ட காரியம் எனக்கு தானே தெரியும். அவளுக்கா தெரிய போகுது, அவனுக்கா தெரிய போகுது. நான் நல்லா தான் இருப்பேன், நான் இஷ்டப்படி தான் இருப்பேன். நீ எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்திலே போட்டுக்க வேண்டும். முதலாவது படித்தோம் அல்லவா? 2 பேதுரு 2:9 அங்கே என்ன பார்த்தோம்? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களையும் அறிந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அவர் அக்கிரமக்காரரையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக நம்ம எல்லாரையும் கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மத்திலே கர்த்தருடைய ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டு இருக்கிறார். எங்கெல்லாம் ஜெபம் எத்தனை மணின்னு சொல்லிச்சோ அதுக்கு முந்தைய கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். இன்னும் அந்த நேரம் மாத்திரம் இல்லை, இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது சாலமோன் ராஜா அவருடைய அவங்க கட்டின ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணது போல் இங்கேயும் கர்த்தருடைய ஆவியானவர் ஐயா இங்கேயே உட்கார்ந்துருக்கணும். ஐயா இங்கே மக்கள்லாம் பல நிலையில் வருவாங்க, பல காரியங்களோடு வருவாங்க. அவங்களெல்லாம் நல்லா பார்க்க முடியாது, கண்ணை மூடாமல் திறந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க பேசுகிறதெல்லாம் மெதுவாயும் பேசுவாங்க, எப்படியாவது இப்படியாவது புலம்பிட்டு ஏதாவது இருப்பாங்க. அதெல்லாம் என்ன தான் பேசுகிறாங்கன்னு காதை ரொம்ப கேர்ஃபுல்லாக மக்களுக்கு மேலே கவனமாக விரித்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். ஆனால் ஆண்டவர் அதை கேட்டப்பா, நீ கேட்டது போலேயே நான் கண்ணையும் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் காதையும் கவனமாக கேட்க முடிய வச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அது மாத்திரமல்ல, நீ கேளாத பிரகாரம் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். அல்லேலூயா. என் நாமம் எப்பொழுதும் இங்கே இருக்கும், என்னுடைய இருதயமும் எப்பொழுதும் இங்கே இருக்கணும் சொன்ன பிரகாரம் இங்கேயே அதே போல தான். கர்த்தர் ராத்திரி பகலா பாருங்கள்,
24 மணி நேரமும் இந்த ஜெப ஆலயம் திறந்தே இருக்குது. யாரும் தெருவில் போகிறவங்க கூட என்ன போர்டை பார்த்தா ஒரு சர்ச்சாக தெரியும், ஒரு ஆலயமாக இருக்குது, இறமை இருப்பார் பல்க போயிட்டு வருவோன்னு இங்கே வந்து ஒரு முட்டி போட்டு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சபையாராக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி. பாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு வசதி வாய்ப்பை கொடுத்து அவர் ஒவ்வொருவரையும் நேசித்து எப்படியாவது சரியாக்கி விட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆக இங்கே ஏறெடுக்கப்பட்ட ஜெப வேளைகளில் வந்து நம்ம இருதயத்தை ஊத்தணும். பார்த்துடுங்க. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம், அன்னாள் வந்து குழந்தையே அவளுக்கு பாக்கியம் இல்லை. அவளுக்கு சகலத்தி என்னென்னா பல பிள்ளைகளை பற்றிட்டு இவ்வளோ கேவலம் பேசுகிறான். என்னன்னா என்ன, என் பிள்ளை குட்டியோடு இருக்க, நீ வெறும் பிள்ளை பெறாதவா, ஏன் என்ன போல் நீ ட்ரெஸ் பண்ணுற, அப்படி நல்லா இருக்கிற, அப்படி இப்படின்னு கேவலமாக பேசுது. ஆகாவ அழுதுகிட்டு சாப்பிடாம கவலையோடெல்லாம் இருக்கிறவா. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பாருங்கள், அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றியே விட்டா. எப்படி ஊற்றுறா பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு நான் பிள்ளை பெறாத மலடிங்கிற நிலை மாறணும், அதனால் நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கணும். எதுக்கு? நான் அந்த பிள்ளை பால் கூடி மறந்த உடனே ஆலயத்திலேயே கொண்டு உமக்காக விட்டுருவேன். அல்லேலூயா. பாருங்கள் எப்படிப்பட்ட காரியம்னு பார்த்தீங்களா. நம்மெல்லாம் நமக்காக ஆண்டவரே ஆண்டவர் கேட்குறோம். பாஸ்டர்மா எல்லாம் தொல்லை பண்ணுறோம். எங்களுக்கு அந்த குறை, இந்த பிரச்சனை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அவரவருக்காக உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா. அவனவன் தான்குரியவன் அல்லான்னு ஏதோ மலையாளத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஒருத்தர் நமக்குரியவர்கள் அல்ல, நம்ம கர்த்தருக்குரியவங்க. கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை அறிந்திருக்கிறார், அக்கிரமக்காரையும் அறிந்திருக்கிறார். யார் யார் அக்கிரமக்காரர் அறிந்துக்கிட்டு சும்மா இருக்கல. அவர் யாருக்குன்னே சொல்லிட்டார் பார்த்தியா, அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் பலம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்போது நம்ம பலம் கொடுக்க போகிறோன்னா, அக்கிரமக்காரன்னா பாவிகள், துன்மார்க்கர், அவர்களுக்கு அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறார். அதை பற்றி நாம் பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷமே 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கிற்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வசதி என்னன்னா, பங்கு என்னன்னா, வெகுமதி என்னன்னா, இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடல். என்ன ரெண்டாம் மரணம்னு சொல்லியிருக்கு? இந்த உலகத்தில் மனுஷியாக பிறந்த நம்ம எல்லாருக்கும் மரணங்கிற ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானவங்க அவர் வருகையில் மறிக்காமல் அப்படியே அவரோடு மரணமாகி போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஒரு மரணம் இருக்கிறது. அது கர்த்தர் எப்போ நியமிச்சிருவார். சில குழந்தைகள் வயிற்றுக்குள்ளே உற்பத்தி ஆகி பிரசவம் பண்ணதுக்கு முந்தையே, பிரசவம் ஆன உடனே சில மாதங்களிலேயே, சில வருடங்களிலேயே, சில வாலிப பிராயத்திலே, வயசாக நல்ல வயதுகளிலேயும் கர்த்தர் யாருக்கு என்னென்ன வேலையை குறித்திருக்கிறாரோ அந்த வேளையிலே மனுஷனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அது 1ஆம் மரணம். அதன் பிறகு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர்றேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் வருகிற போது ஏற்கனவே மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆயத்தில் மேத்தில் வருகிற போது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாக எழுந்திருந்து அவரோடு சேர்ந்து போயிட்டு வருவார். அது இன்னொரு பாகமாக போகுது. அப்புறம் அவர் நியாயந்திருக்கும்படியாய் அவர் நியாயாதிபதியாய் உட்காருகிற போது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ எல்லாம் யார் செத்து ஏற்கனவே முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு இல்லாதவர்களாக இருக்கிறவங்க எல்லாம் ரெண்டாவது எல்லாரும் எழும்பி
அது பிறகு அங்கே நியாய தீர்ப்பு நடக்கிறதா இருக்குது. அப்போ கடலில் விழுந்து செத்துட்டாங்களேன்னா கடல் கொண்டு ஒப்புவிச்சிடணும்னு சொல்லியிருக்கு. எங்கேயாவது தீயில மாட்டி செத்து போயிட்டோன்னா அது கொண்டு ஒப்புவிக்கணும்னு சொல்லியிருக்குது. இப்படி ஒருத்தரும் விடாது இப்படி எல்லோரும் வருவாங்க. அப்பொழுது அங்கே நியாய தீர்ப்பு நடக்கும். அல்லேலூயா. பாருங்கள், அதில் முதலாவது நம்ம படித்தோம் அல்லவா, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 படித்தோம் பார்த்தீங்களா. அந்த பட்டியலில் உள்ளவங்க அது எல்லாம் துன்மார்க்கராய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அந்த துன்மார்க்கர் போக இன்னும் ஏகப்பட்ட துன்மார்க்கரை வேதத்தில் பார்க்கலாம். பயப்படுகிறவங்க எதுக்கும் ஒரே பயம் 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 பயம். நம்முடைய கர்த்தர் தம்முடைய வேத வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளுக்கு அதிகமாக பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் என்று தாராளமாக சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம யாருக்கும் எதுக்கும் பயப்படணும், கர்த்தர் ஒருவருக்கே பயப்பட வேண்டும். சில மனுஷருக்கு ஐயோ அவன் அடிச்சு விடுவான், அவன் திட்டுவான், அவன் அப்படி கொலைகாரன், அது இதுன்னு எல்லாம் பயப்படுறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஓ, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷன் என்ன ஆவேசமாக என்ன நான் யார் தெரியுமான்னு நல்லா குதித்து ஆட்டம் போட்டாலும் அவனுக்கோ அவளுக்கோ நாம் பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று ராஜாவாகிய தாவீது சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரலோக தேவனுடைய மக்களாக மாறிவிட்டோம்னா, நம் ஜீவனுள்ள தேவனுடைய மக்களாக மாறிவிட்டோம்னா, நம்ம இந்த உலகத்தில் உள்ள எதுக்கும் எந்த பிசாசு மக்களுக்கோ உலகத்தின் சத்துவங்க ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன அதிகாரிகளுக்கு நமக்கு மேலே இருக்க ஆபீசர்களுக்கு கூட பயப்பட வேண்டியதில்லை. வேதத்தில் அப்படியெல்லாம் இருக்குது. நம்ம தானியேலை பார்க்குறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்குறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சில வழிபாடு கிடையாது, மெய்யான தேவன் தான் ஆராதிக்கிறாங்க. அந்த வேளையில் பிடிச்சி கொண்டு ராஜாட்டை நிறுத்திக்கிட்டு, ஐயா நீங்கள் போட்ட கட்டளையை ஒபே பண்ணலை, நீங்கள் நிறுத்தின சிலையை வணங்கலை, அங்கே எல்லோரும் வணங்கன்னு எல்லா மியூசிக்கெல்லாம் செட்டாக தயாரானோடனே இவங்க நிமிர்ந்து நிற்கிறாங்க, மீதி எல்லாம் சாஷ்டாங்கமாக விழுது பாருங்கள் அப்படின்னு கொண்டு நிறுத்திக்கிட்டு, ராஜா என்னப்பா நீங்கள் விசேஷமானவங்கன்னு உங்களை சீஃப் ஆஃபீஸரெல்லாம் வச்சுருந்தேன், நீங்கள் கூட்டமாக எல்லாம் பண்ணியிருக்க வேண்டியதானே, வெளியே தெரியாமல் விழுந்துட்டு ஆளோட ஆளாக பண்ணிடுவோம். நம்மளாம் அப்படிலாம் ஷோ பண்ணுறோம் கூட்டத்தில், பின்ன என்ன பண்ணுறது, ஆளோட ஆளாக அதுக்கேற்றால பண்ண வேண்டியதான். இன்னும் ஒழிச்சு எல்லாம் பண்ணுறோம். இதை யார் பார்க்குறா? நம்ம அலுவலகத்திலும் பார்க்க மாட்டாங்க. இந்த இடத்துல தானே நைஸாக பண்ணிடுவோன்னு எல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இது மாதிரி பண்ணுக்கு ராஜா ஐடியா கொடுக்குறான். ராஜா அவன் வேலை கொடுத்துருக்குறான், தங்குறதுக்கு ஹோட்டல்ஸ் கொடுத்துருக்குறான், சாப்பாட்டு வசதி வச்சுருக்கிறான், சம்பளம் கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். அவன் சொல்கிறத கேட்க, ராஜாவே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ராஜாவே உம்முடைய கைக்கும் வேறுகிற அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை தப்புவிக்காம இந்த எரியில் தீயில போட்டு நசுக்கினாலும் சரி, நாங்கள் நீர் நிறுத்தியிருக்கிற இந்த பொற்சிலையை வணங்குறது இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சவாலாக பேசுகிறார்கள். நம்மக்கிட்ட அந்த வைராக்கியம் வரணுங்க. ஆமாம், உள்ள சரக்கு இருந்தால் தானே வரும். அல்லேலூயா. சரக்கு என்ன சரக்கு இருக்குது நம்மகிட்ட? பரிசுத்தாவி இருக்கா? பரிசுத்தாவி உங்களுக்கு வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லி இருக்குது. அல்லேலூயா. சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்தாவி பரவாயில்லாம் பெற்றுக்கணுங்க. நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வேறு எதுக்கும் பயப்படாதபடி நம்ம பாவ காரியங்கள் ஒன்றுக்கு இடங்க கூட்டத்தோட கோவிந்தா போடுற வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு மெய்யான பரிசுத்தம் அவருடைய வருகைக்கு தயாராகிறதுக்காக நாம் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணம் செய்யணும்னா பரிசுத்தாவியானுடைய உதவி நமக்கு வேணுங்க. பரிசுத்தாவி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நம்ம வேஷம் போடுற வேஷதாரிகளாக இருந்ததெல்லாம் போதும். அல்லேலூயா. ஆமாம், இங்கே கடந்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசினார். அல்லேலூயா. நான் ஆன்லைனில் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் தெளிவாக பிட்டு ஒவ்வொருவரோடும் பேசினார். அல்லேலூயா.
மாய்மாலம் பண்ணுறது, மாயதந்திரம் பண்ணுறது, அதெல்லாம் போதும். கர்த்தர் நமக்கு சமயம் கொடுக்குறாருன்னா நம்ம சரியாயிடணும். நம்ம வேலை ரொம்ப இறக்கமாக இருக்குது. ஐயோ என் பிள்ளைக நரத்து போயிடும், அந்த 2ஆம் மரணமாக அக்கினுக்கு அங்கே வரை கடலுக்கு போயிடவே கூடாது. ஐயோ என் பிள்ளைக என்னோட உட்காரணும், என் சிங்காசனத்தில் என் கூட உட்காரணும், என் பிள்ளைக என் கூட உட்காரணும். அவர் ஒரு சேரில் எத்தனை பேர் இருக்குது? அல்லேலூயா. நான் பழைய காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கச்சில என்ன இப்போவும் அந்த புக்கிலெல்லாம் உண்டோன்னோ தெரியல. ஆமாம், மதுரை சங்கத்தார்னு வரும். அதில் அந்த சங்கத்தில் சேர்ந்து புலவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவள் வர 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 அந்த பலகை இடம் கொடுத்து விரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அகம் இலை இருக்குது. இல்லையா? அப்போ பாருங்கள், அங்கே எழுதி வச்சுருக்கிறேன். நம்முடைய இயேசு சொல்கிறது அதுக்கு ஒத்து வர்றது மாதிரி வருது பாருங்கள். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே மீட்கப்பட்டு அவருக்காக ரெடியாக இருந்து அவரோடு அவருடைய வரிகள் சந்தித்து அவர் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டன்னு சொல்லி அவரிடத்தில் சேர்க்கிறவங்களுக்கெல்லாம் அவர் கூட உட்காருக்கு அந்த சேர் அப்படி விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமாம், அதையெல்லாம் என்னோட விசுவாச கண்ணில் பார்த்து ஆஹா என்ன ஆனந்தம், ஐயோ ஏன் ஏசப்பா கூட நான் உட்கார போகிறேன். அல்லேலூயா. அதுக்காக நம்முடைய பேர் என்ன பேர் மாறணும்? துன்மார்க்கன், அக்கிரமக்காரன் ஏதாவது பேர் இருக்கா? அது மாறணும். பயப்படக்கூடாது. அவிசுவாசி. நமக்கு விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆறாவதுல தானே விசுவாசத்தை பற்றி வந்ததோ? அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வந்திருக்க மாட்டீங்களோ? நான் வரல, ஆனால் ஆன்லைனில் கவனித்தேன். அல்லேலூயா. ஆமாம், விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரை பற்றிய விசுவாசம் சொல்லிட்டு தெருவிலெல்லாம் சில இடத்துல நடக்கும்போது சிலவங்க நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்களை பார்த்துட்டு நீ அந்த கூட்டத்துக்கு போகிறவன் இல்லையா, நீ அந்த கோயிலுக்கு போகிறவா இல்லையா, நீ இப்படி பேசுவியா? அப்படி சிலர்கிட்ட கேட்டுடுறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அதில் தான் நமக்கு தெரியுது விசுவாசியா அவிசுவாசியான்னு. சில அவிசுவாசியை விசுவாசின்னு சொல்லிட்டு நமக்கு புத்தி புகற்ற நிலையில் நாம் சிலையில் காணப்படுறோம். கடைசியில் அப்படியே இருந்துட்டோம்னா எங்கே போயிடுவோம்? ஆமாம், அந்த 2ஆம் மரணமாக அக்கினிக்கு அந்த இருக்கிற கடலுக்கு போயிடும். அருவருப்புன்னா என்னன்னு தெரியும். அல்லேலூயா. பாருங்கள், கொலைபாதகர், சகோதரனை பகைக்கிறவன் மனுஷன் கொலைபாதகனாக இருக்கிறான்னு ஆண்டவர் போடுறார். நான் ஒருத்தருக்கு தலையை வெட்டி எடுக்கலையே, ஒருத்தரையும் கொல்லையிலேன்னு சொல்கிறோம். நம்ம யாரெல்லாம் பகைக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், அருவருப்பான காரியங்களை குறித்து நம்மை பகைத்தார் என்றால் நாம் இப்படி வந்து இருந்து கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? எத்தனையோ பயங்கரமான பாவியாய் அக்கிரமக்கார் அருவருப்பானவர்களாய் காணப்பட்ட நம்மேல் நம்ம ஆண்டவராகிய இயேசு அன்பு கூர்ந்து பாருங்க, பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தும்படியாய் ஒப்பு கொடுத்து நம்மேல் எத்தனையாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, பாருங்கள், நாம் கொலைபாதகராக இருக்கிறோமான்னு பார்க்கணும். விபசாரக்காரர் கர்த்தரை தான் நேசிக்கணும். அல்லேலூயா. நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமா, நாம் நம்மை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு 2 கற்பனையாக கொடுத்திருக்கிறார். நம்ம அப்படி நேசித்து காணப்படுகிறோமா? கர்த்தரை நேசிக்கிறோமா? வேறு யாரையும் நேசிக்கிறோமா? வேறு யாரையும் கர்த்தரை விட அதிகமாக நேசித்தோம்னா நம்ம விபசாரக்காரர். அல்லேலூயா. அதையும் நம்ம செக் பண்ணணும். சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர். விக்கிரகன்னா சிலையை வச்சு ஒழிச்சு சிலவங்க நம்ம பூஜை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளில் இருக்கிறோமோ என்ன, சில பலரெல்லாம் இருக்கிறாங்க. அங்கே இங்கே ஒழிச்சு ஆமாம் இங்கே போய் என்னத்தை கண்டோம், நம்ம இது செய்கிறது யாருக்கு தெரியும்னு சொல்லி ஒழிச்சு பூஜை பண்ணி வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அந்த விக்கிராரன் மாத்திரமல்ல, பொருளாசையாகிய விக்கிராரான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பணம் கிடைச்சாலும் போதாது, எவ்வளோ சொத்து கிடைச்சாலும் போதாது, எத்தனை பங்களா கிடைச்சாலும் போதாது. சொத்துக்கு மேல் சொத்து, பங்களாக்கு மேல் பங்களா, பணத்துக்கு மேல் பணம் சேர்க்கணுன்னுட்டு தீராத பிரயாசத்திலே போயிட்டுருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் விற்கிறார். போதும் என்கிற மனதை தான் விசேஷமானது. அல்லேலூயா. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் நீட்டு கர்த்தரை சார்ந்து நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தால பார்க்குற போது பொய் நம்ம வாயில்
வருதா அப்படின்னு பார்க்கணும். கேட்டிங்களா? இதெல்லாம் செய்கிறவங்க யாருன்னு பார்த்தோன்னு சொன்னால் அக்கிரமக்காரர். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர் என்று பல காரியங்கள் வேத புத்தகத்திலே பார்க்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற போது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கிற போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் அக்கிரமம் செய்கிறவங்க நீட்டு நம்முடைய இயேசு அருமையாக சொல்லியிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உம்முடைய நாமத்தில் அற்புதம் செய்கிறோம், தீர்க்கதரிசனம் சொல்கிறோன்னு தங்களுடைய பிரமாதமாக தங்களை சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். முதலாவது தான் பார்த்தோமே, எபிரேயர் 4:13 படித்தோம் அல்லவா, அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எந்த ரகசியமான இடத்துலையும் எந்த ஒளிப்பிடத்துலையும் என்ன பண்ணுறோம் எல்லாம் அவர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரெக்கார்ட் ஆகிடுது அவர்கிட்ட. அல்லேலூயா. ஆமாம், நம்ம மொபைலில் வச்சுட்டு எல்லாம் சிலவங்க பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுறோம் பார்த்தீங்களா? ஆமாம். யாரும் பேசுகிறது இப்போ நம்ம இவங்களோட தானே பேசுகிறோம், அது வெளியே வராதுன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு உலகம் போது நம்ம அனுப்பிவிடலாம். அப்படியெல்லாம் வசதி இருக்குது. நம்ம ஆண்டவர் இந்த புத்திய மனுஷனுக்கு கொடுத்தாரு, அப்போ அவர் எத்தனையா ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவார். அல்லேலூயா. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாகும் நிர்வாணமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கிட்ட ஐயா அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படிங்களா, என்ன விட்டு அப்புறமாங்கடா அக்கிரமம் செய்கிறாடா. நீங்கள் பரலோகத்தில் உள்ள பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யாமல் நீங்கள் பெரிய அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு எல்லாம் சரியாக போயிருமா? நீங்கள் என்கிட்ட கேட்டோன்னா என் வல்லமையை அனுப்புகிறேன், என் காரியத்தை வெளிப்படுத்துகிறேன், உங்கள்கிட்ட ஒன்றும் பிரயோஜனம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்படின்டா நான் பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தின்படி யார் யார் செயல்படாமல் இருக்கிறோமோ அத்தனை பேரும் அக்கிரமக்காரர். அல்லேலூயா. அது எப்படி? நம்ம தேவனுடைய பிள்ளையை ஆயிட்டோன்னு சொன்னால் நம்ம சொந்தமாக எல்லாம் ஒன்றும் செயல்படவே கூடாது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அல்லேலூயா. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. நாம் பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஒரு காலத்திலே நாம் பாவம் அக்கிரமம் செய்து தேவனற்றவர்களாய் இந்த உலகத்தின் மக்களாய் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாய் காணப்பட்டோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவாதி தேவன் தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தும்படியாய் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய மக்களாக மாறினோம். அல்லேலூயா. அவ்விதமாய் மாறும்போது இனி பழைய சரீரம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆண்டவருக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்குன்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற ஞான ஸ்நானத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொலோசியர் 2:12 பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அனைவரும் ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய சாயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாக இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? அப்போ அக்கிரமம் பாவம்
எபேசியர் 2:1 பார்க்குறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்து நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமம் பாவம் செய்கிறவங்கெல்லாம் செத்து போயிட்டோம். அது பிறகு உயிர் கொடுக்கறது தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தில் அந்த பாவம் அக்கிரமம் செய்த சரீரத்தை இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போல நாமும் உயிரோடு எழும்புறதாக, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாய் நம் ஞானஸ்நானத்தின் மூலமாக புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாருங்கள், அவருடைய சித்தம் செய்யாதவங்க எல்லாம் நாம் அவருடைய சித்தம் செய்யணும். அவருடைய சித்தம் செய்வதற்காக அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தை அறியணும்னா எப்படி அறிகிறது? ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்கிறதுலாம் போயிட்டுருக்கு. ஆமாம், ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து பேசுகிறதுலேருந்து நடவட பாவனை நிறைய காரியம் உலகத்துக்கு போகிற போக்கில் தான். அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதியது ஆகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் போவான். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாதவெல்லாம் துன்மார்க்கன். நம்ம கர்த்தருடைய சித்தம் செய்யணும்னா கர்த்தருடைய சித்தத்தை அறியணும். முதலாவது கர்த்தருடைய சித்தத்தை அறியணும்னா பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சி நம்ம மர்வமாகிற நிலைக்கு வர வேண்டும். இனி நான் அல்ல, இயேசுதான். நான் எனக்கு சொந்தம் இல்லை, நான் இயேசுக்கு சொந்தம். உன் இஷ்டப்படி நான் பேச முடியாது, உன் இஷ்டப்படி நான் செயல்பட முடியாது, உன் இஷ்டப்படி காரியங்களை செய்ய முடியாது. நான் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் செய்ய முடியும். அது அங்கே தான் போக முடியும் என்று ஆணித்தரமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் பாருங்கள், இன்னும் நாம் வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தர் எத்தனையோ பிரமாணங்கள், நியாயங்கள், எத்தனையோ கற்பனைகளெல்லாம் கொடுத்திருக்கிறார். தானியேலில் பார்க்குற 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். தானியேல் 9:5. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். அல்லேலூயா. கேட்டீங்களா? கர்த்தருடைய கற்பனைகளையும் கர்த்தருடைய நியாயங்களையும் விட்டு நாம் அகன்று அவைகளின்படி நடக்காமல் காணப்பட்டோம் என்றால் நம்ம பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம், அக்கிரமக்காரராய் காணப்படுகிறோம், துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வேத கற்பனைகளெல்லாம் ஆண்டவர் மோசே மூலம் எவ்வளவோ காரியம் சொல்லி கொடுத்துருக்கார். ரொம்ப 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 அற்புதமாக இருக்குது. அல்லேலூயா. 10 கற்பனை ஸ்பெஷலாக, அதுபோக கர்த்தருடைய கற்பனை ஏராளம். புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு அப்போ பவுல் பேசுகிற போது நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன்னு நம்புகிறேன், அதனால் நான் சொல்கிறது எல்லாம் கர்த்தருடைய கற்பனை நீட்டு மொட்டையமாக சொல்கிறார். ஆக கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய ஒழுங்குகள், நியாயங்கள், கற்பனைகளாக இருக்கிறது. நாம் அவைகளை அறிந்து அதன்படி நடக்கலையா நம்ம துன்மார்க்கராய் காணப்படுகிறோம். நாம் அந்த அக்கினியும் கந்தம் இறங்குகிற 2ஆம் மரணத்துக்கு நாம் நீங்க வேண்டும் என்றால் அதிலிருந்து விலக வேண்டும். நம்ம பார்த்தோம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ பரீட்சை நடக்குது இல்லையா? ஆமாம், +2 நடந்துக்கிட்டு இருக்குது. புதன்கிழமை 10th ஆரம்பிக்குது. இதெல்லாம் அவங்க படித்ததை பிறகு இவங்க அடுத்த இதுக்கு போகிறதுக்கு தகுதியானி கண்டுபிடிக்கிறதுக்கு பரிசோதனை நடைபெறுகிறது. இதுபோல் ரட்சித்து தேவனாய கர்த்தர் உங்களை என்றையும்
அவருடைய சபையில் கொண்டு வந்து சேர்த்து நம்மை வழிநடத்தும்படியாய் தம்முடைய ஊழியக்காரரை ஏற்படுத்தி அவர் பாடங்கள் கற்பித்து நம்மை அவருடைய ராஜ்யத்திற்காக தயார் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அவர் தயார் பண்ணி கொண்டு இருக்கிற போது கடைசியாக என்ன வைக்கிறார்? எக்ஸாமினேஷன் வைக்கிறார், தேர்வு வைக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவ பக்தியாக இருக்கிறவங்களை எல்லாம் சோதனைகளுக்கு உள்ள காலத்தில் காணப்படுகிறோம். வியாதி வரலாம், ஐயோ அடுத்தவங்க பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துட்டு உடனே அங்கே போ இங்கே போ, அதாக்கம் இதாக்கம். ஆணுடைய பிள்ளைகளுக்கு என்ன வந்தாலும் கர்த்தருக்கு தெரியாமல் வராது, கர்த்தர் அனுமதிக்காமல் வராது. அதுதான் உள்ள விஷயம். நான் பல வருஷமாக நோய்வாய்ப்பட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், சின்ன வயசுலேருந்தே நோய்வாய்ப்பட்டு தான். 9th படிக்கும்போது 3 மாதம் டைஃபாய்டு நிமோனியாவில் படுக்கையில் இருந்தேன். கர்த்தர் அற்புதமாக விடுதலை கொடுத்தார். 2வது ஜாயின் பண்ண போச்சில் டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்டாங்க ஸ்கூலில். நாங்கள் தான் டாக்டர் ஒன்றும் பார்க்கலையே. அப்படியா? அது எப்படி அப்புறம் சாகியாச்சு? அது எங்கள் பாஸ்டர் ஜோம் பண்ணி, அப்போ பாஸ்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி இவருக்கு ஹீலிங் ஆகிறதுக்கு ப்ரேயர் பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்தேன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அதை வச்சு தான் ரீஅட்மிஷன் போட்டாங்க. அப்படி தான் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் வந்து இருக்கிறோம். அதுபோல் தான் இப்போவும் நோயாய்ப்பட்டு அது இதுன்னு சொன்னால் உடனே டாக்டரை பார்க்கலையா, அங்கே பார்க்கலையா, இங்கே பண்ணி சொல்லி எல்லோரும் யார் பார்த்தாலும் சொல்கிறது தான் அந்த வழக்கம். அல்லேலூயா. நான் அதை சேட்டை பண்ணியிருந்தேன்னா, ஆமாம் டாக்டர்லாம் இந்த காலத்தில் அவன் பிழைப்புக்காக தான் வேலை பார்க்குறான். அநேக டாக்டர் மாதிரி சீக்கிரமாக ஆண்டவருக்கு டைமுக்கு முந்தையே ஆமாம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டு வான்னு அனுப்பிடுவான். அவன் எவ்வளவு பணம் பிடுங்கலான்னு முதலாவது இவர் எவ்வளோ வசதி உள்ளவங்கன்னு செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய ஆண்டவரை பாருங்கள், அவருக்காக அவருடைய பிள்ளைகளை அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே வராது. அல்லேலூயா. நம்ம வேறு அவருக்கு உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அந்த தைரியத்தை என்னடா நோயாக வந்திருக்கு, என்ன எதுக்கு வந்தா அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே என்னப்பா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். அவர் உடனே விஷயத்தை சொல்லி தருவார். அவர்கிட்ட பேசி கிளியர் பண்ணிக்கலாம். ஆமாம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாருங்கள், சோதனைகள் வரும்போது பல பணப்பிரச்சனைகள் வரலாம். அடுத்தவங்க வந்து சண்டைக்கு வருவாங்க, பக்கத்தில் இருக்க தேவையில்லாத சண்டைக்கு வருவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் விட்டு பார்ப்பார். பரிச்சை இவன் என்ன சார்ந்து இருக்கிறானா, நான் சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணுறானா இன்னி பார்க்குறது. அடுத்தவங்க திட்டுனா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறானா, அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறானா, எரிஞ்சு விழுறாளா, இதெல்லாம் பார்க்குறாரு. அல்லேலூயா. அருமை. நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதை கர்த்தருடைய வேத வசனத்தின் பிரகாரம் நடந்து நாம் அதை காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் சங்கீதம் 34:19 நான் வாசிக்கிற போது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் 1 கொரிந்தியர் 10:13 வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையை தாங்கும்படியாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, சோதனை அனுபவிக்கிறத அவர், அப்புறம் அதை போக்குறதுக்கு ரூட்டு அவரே தான் பண்ணுறார். இந்த உலகத்தின் திருட்டு பேக்கெல்லாம் அப்படி தான் செய்கிறானா. பிஸ்னஸ் பண்ணுறான் பாருங்க, மெடிக்கல் மருந்து தயார் பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கிற மக்களுக்கு நோய் வர்றதுக்கு சில மருந்துகளை தயார் பண்ணி அப்படியே அனுப்பி விட்டுக்கிட்டு நோயை உண்டாக்கி விட்டுறானா. அதுக்கு பிறகு அந்த நோயை தீர்க்கிறதுக்கு அவனே மருந்து தயார் பண்ணி அதை விற்கிறானா. இதாகும் உலகத்தில் அது எல்லோரும் தெரிஞ்சு ஒரு காரியம் நடக்குது. நம்ம ஆண்டவர் பார்த்திங்களா, ஆமாம், நம்மளை அவருக்கு உகந்தவர்களாய் மாற்றும்படியாக நம்முடைய விசுவாசத்தை சோதித்து, நம்ம கர்த்தரை பற்றி இருக்கிற பக்தி எப்படி இருக்குன்னு எல்லாம் சோதித்து சில சோதனைகளை அனுமதிக்கும் போது அதோடு நம்ம அழிஞ்சு போயிருந்து விடாதபடி, நம்முடைய திறமைக்கு ஏற்றாப்புல, நம்முடைய சாமர்த்தியத்துக்கு ஏற்றாப்புல, நம்முடைய சக்திக்கு ஏற்றாப்புல அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்குள்ளே வழியையும் அவர் உண்டாக்குறார். அல்லேலூயா. நமக்கு கர்த்தரை பற்றிய
பக்தி அதிகமாக தேவை. யோபை குறித்து பாகத்தில் ரொம்ப உபத்திரப்பட்டான். அல்லையில பயங்கரமாக ஆண்டவர் சோதிக்கிறார். சாத்தா நல்லா இருக்கிறவன்ட்ட சாத்தான்ட்டே கொடுக்குறான். வேணா எவ்வளோன்னு செய்து பண்ணி பாட்டா, உயிரை மாத்திரம் எடுத்துறாத. அப்படியே அவன் எல்லா வழியும் பண்ணான். பிறகு வேதனை மத்தியில் கிடக்கிற யோபு சொல்கிறார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன்னு சொல்கிறார். அந்த நிலைக்கு நாம் வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாய கர்த்தர் நம் ஒருவரையும் இரண்டாம் மரணமாய் அக்கினியும் கந்தவரி கடலுக்கு அனுப்பாதபடி பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அநாதி காலம் முதலாய் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிங்கள் சொல்லி நம்மை அவர் பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்பும்படியாக அதுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய இஷ்டத்துக்கு நம்மை பரிமாணம் ஒப்பு கொடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக.